எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கே நசிந்திடல் வேண்டும் அன்னாய். பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகமும் பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மையம் மற்றும் பபாசி இணைந்து பெருமையோடு நடத்தும் 10வது புத்தக திருவிழா நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எங்களை எல்லாம் வரவேற்று மகிழ்ந்திருக்கின்ற ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களை சார்ந்த அருமைக்குரிய சான்றோர் திரு சரவணன் ஐயா அவர்களே, இந்த சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் நல்லதொரு கருத்துக்களை பதிவு செய்வதற்காக இங்கே வருகை தந்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கும் என்னுடைய அன்புக்குரிய தோழி, கதை போமா என்ற பொருளில் பேசுவதற்காக இருக்கின்ற திருமதி கவிதா ஜவஹர் அவர்களே, நினைவு மஞ்சரி என்று மனமிக்க பல நினைவுகளை மாலையாக கோர்த்து இந்த அரங்கத்தில் சிறப்பு சேர்ப்பதற்காக வருகை தந்திருக்கும் மரியாதைக்குரிய எழுத்தாளர் திரு செல்வேந்திரன் ஐயா அவர்களே, இந்த அற்புதமான புத்தக திருவிழா நிகழ்ச்சியை மிக சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் ஏற்பாடு செய்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் ஏற்பாட்டு குழுவை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, பல்வேறு அமைப்புகளிலிருந்து வருகை தந்திருக்கும் பார்வையாளர்களே, எங்களுக்கு முன்னால் ஒரு அருமையான தசாவதாரம் போன்ற ஒரு நடன நிகழ்ச்சியை நடத்தி இந்த அரங்கத்தை அழகுபடுத்தி அமர்ந்திருக்கும் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றோம். புத்தக திருவிழா என்பது நம்முடைய அறிவுக்கு தீனி போடுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இன்றைக்கு படிக்கின்ற ஆர்வம் குறைந்து போய் இருக்கிறது என்பதை எல்லோரும் ஒத்துக்கொண்டிருக்கிற ஒரு வேளையில் அனைத்து மாவட்டங்களிலும் எல்லா ஊர்களிலும் மாவட்ட நிர்வாகமும் பதிப்பாளர் சங்கமும் இணைந்து அந்தந்த ஊரில் இருக்கின்ற அமைப்புகளோடு கைகோர்த்து கொண்டு இப்படிப்பட்ட அறிவு திருவிழாக்களை நடத்தினால் நம்முடைய தமிழ் சமூகம் இன்னும் ஒரு உயர்ந்த நிலையை அடையும் என்பதால் இப்படி எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் இந்த புத்தக திருவிழா நிகழ்வு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய இலக்கிய நிகழ்வு மலர்ந்திருக்கிறது. நீங்க நினைக்கலாம், புத்தக திருவிழான்னா உள்ளுக்குள்ள அரங்கம் நிறைய அமைச்சிருக்காங்க, பல்வேறு படைப்பாளர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள் இவர்களின் படைப்புகள் எல்லாம் உள்ளே அழகுற அணிவகுத்திருக்கின்றன. போய் பார்த்து வேண்டியதை வாங்கிக்கிட்டு போக வேண்டியதானே. எதற்கு இந்த இலக்கிய மேடைகள், எதற்கு பல்வேறு துறையிலிருந்து அழைக்கப்பட்ட பேச்சாளர்களை பேச வைக்கணும்? அப்படியெல்லாம் சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஏனென்றால் இங்க உள்ளே இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள், நம்முடைய அறிவு கருவூலங்களில் இருக்கக்கூடிய அந்த புத்தகங்களில் இருக்கக்கூடிய செய்திகளை ஒன்று இரண்டை நாங்கள் ரசித்ததை இந்த இலக்கிய மேடைகளில் எடுத்து கூறுகின்ற போது ஒரு பான சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று ஒன்று ரெண்டை நாங்கள் சொன்னோம்னா, ஓ அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்குமே என்று பலருக்கும் அந்த வாசிப்பு பழக்கம் பெருகும் என்ற உயர்ந்த நோக்கத்துக்காகத்தான் இந்த இலக்கிய அரங்கங்களை எல்லா இடங்களிலும் எல்லா திருவிழாக்களிலும் புத்தக திருவிழாக்களிலும் ஏற்பாடு செய்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனை அரங்கம், அதில் கவிதை கேளுங்கள் என்ற பொருளில் எனக்கான ஒரு சிறிய நேரம் கிடைத்திருக்கின்றது. இதுல நான் ரசித்த கவிதைகளை சிலவற்றை உங்கள் முன்னால் பரிமாறலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இலக்கியத்தை படிக்க ஆரம்பிச்சு இலக்கியத்தை ரசித்து அதில் தோய்ந்து போக ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு அதில் இருக்கின்ற சுகம் என்ன அப்படிங்கிறது புரியும் இல்லையா? கவிஞர் யுகபாரதி ரொம்ப அழகா சொல்லுவார், பூமி பந்தின் மேல் ஒரு இறகு போல நம்மை பறக்க செய்யக்கூடியது இலக்கியங்கள். அந்த இலக்கியங்களை படித்து நாம சுவைக்கின்ற போது நம்முடைய மனசுல இருக்கிற கவலைகள், கணம்
எல்லாம் நீங்கி மனசு அப்படியே கோழி இறகு போல அப்படியே பறக்குமா. அப்படி பறக்கக்கூடிய பாக்கியத்தை நம்முடைய இலக்கியங்கள் தான் வழங்கி கொண்டிருக்கின்றன என்று அற்புதமாக யுகபாரதி அவர்கள் பதிவு செய்வார். அப்படிப்பட்ட அந்த கவிதைகள், கதைகள், கட்டுரைகள், ஐயா அவர்கள் பேச இருக்கின்ற நினைவு மஞ்சரி என்று இலக்கியத்தில் பல்வேறு வடிவங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு வடிவம் கவிதை என்பது. நமக்கு எல்லாருக்குமே கவிதை பிடிக்கும் இல்லையா? மரபு கவிதைகள் சங்க இலக்கிய காலத்திலிருந்து காலந்தோறும் இலக்கியத்தின் வடிவம் என்பதும் பாடுபொருள் என்பதும் காலத்துக்கு ஏற்றாற் போல மாறிக்கொண்டே வந்திருக்கிறது. முதல்ல சங்க இலக்கியம், அதற்கு பிறகு நீதி இலக்கியங்கள் என்ற அரை இலக்கியம், அதற்கும் பிறகு பக்தி இலக்கியம், காப்பிய இலக்கியம், சிற்றி இலக்கியம், பிறகு உரைநடை இலக்கியம் என்று அதனுடைய வடிவங்கள் மாறிக்கொண்டே வரலாம், பாடுபொருள் மாறிக்கொண்டே வரலாம். அந்த கவிதைகளில் இருக்கக்கூடிய நயங்கள் எதை சொல்கின்றன, நம்மை எதை ரசிக்க வைக்கின்றன அப்படிங்கிறத பற்றி சற்று நேரம் உங்களோட சிந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இப்ப கவிதை என்பது நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளத்து உணர்வுகளை செறிவாகவும் கற்பனை நயத்தோடும் சந்த நயத்தோடும் சுருக்கமாக வெளிப்படுத்தும் ஒரு கலை வடிவம் இல்லையா? இப்ப நம்ம ஒரு கட்டுரையோ கதையோ படிக்கிறோன்னா பல பக்கங்கள் இருக்கும். ஆனா ஒரு 3 வரி 2 வரியில சின்னதா ஒரு கவிதை பல பக்கங்கள் எழுதக்கூடிய அளவுக்கு ஒரு ஆய்வை தருவது போல செறிவாக இருக்கும். அதான் சொல்லுவாங்க, அணுகுண்டுல யுரேனியம் செறிவாக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எப்படி அதை அடக்கி வைக்கும் போது அதனுடைய ஆற்றல் அடங்கி இருந்து வெடிக்குமோ, அதே போல கருத்துக்கள் என்பது சொல்ல வேண்டிய கருத்துக்களை செறிவாக சுருக்கி வைக்கின்ற ஒரு கலை வடிவம் தான் கவிதை என்று சொல்லப்படுவது. இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கலாம், கவிதை என்பதுல அழகுணர்ச்சி முக்கியமா பயன் முக்கியமா அப்படின்னு கேட்டா எதை சொல்வது அப்படின்னு பார்க்கணும். ஒரு பெண்ணினுடைய முகத்துல ஒரு சிவந்த பெண், நல்ல வெள்ளவெளேன்னு இருக்கக்கூடிய ஒரு சிவந்த பெண், அவளுடைய முகத்துல ஒரு மச்சம் இருக்கு. அதை பார்த்தவுடன் 2 கவிஞர்கள் அதை கவிதையாக்குகிறார்கள். அதுல ஒரு கவிஞர் சொன்னார், சிவந்த ரோஜாவில் ஒரு கருவண்டு தேன் குடிப்பது போல இருக்கிறது என்று ஒருத்தர் சொன்னார். இது ஒரு அழகுணர்ச்சி, பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா இன்னொரு கவிஞர் சொன்னார், வெள்ளைக்காரர் தோட்டத்தில் உழைத்து உழைத்து இழைத்து போன ஒரு கருப்பனை போல இருக்கிறது என்று அதனை வர்ணிக்கிறார். என்றால் ஒன்று அழகுணர்ச்சி, இன்னொன்று பயனை சொல்வது. இப்ப பொதுவாகவே சமூகத்தின் சிக்கல்களை தொடாமல் எந்த இலக்கியத்தையுமே எழுத முடியாது இல்லையா? முட்களை பற்றி பேசாமல் ரோஜாவின் அழகை வர்ணிக்க முடியாது என்று ஒரு அறிஞர் சொன்னார். இப்ப ஒரு சமூகத்தை பற்றி பேசினால் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் எடுத்து சொன்னாதான் அந்த சமூகத்தை முழுமையாக எடுத்து சொல்வதாக பொருள் இல்லையா? அதனால தான் ஒரு கவிஞன் என்பவன் எந்த விதமான கட்டுப்பாடுகளுக்கும் கட்டி வராமல், அடிமை தலைக்குள் அகப்படாமல் தன் மனதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் வேகமாக வெளிப்படுத்துவதில் வல்லவனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். மிக அருமையா சொல்லுவாரு கவிமணி, சொல்வார், கவிதை எப்படி இருக்க வேண்டும்? உள்ளத்து உள்ளது கவிதை, உள்ளத்து உள்ளது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை, தெள்ள தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்து உரைப்பது கவிதை அப்படின்னு சொல்றார். நம்ம மனசுக்குள்ள இருக்கிற உணர்வை அழகாக அற்புதமாக வெளிப்படுத்துகின்ற ஒரு இலக்கிய வடிவம் தான் கவிதை அப்படிங்கிறார். இப்ப அந்த கவிதைக்கு என்னென்ன இலக்கணங்கள் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, கவிதையின் முக்கிய பாகம் அதனுடைய ஜீவசக்தி அப்படின்னு சொன்னவர் யார் தெரியுமா? அதனுடைய ஜீவசக்தி என்று சொல்பவர் சிறுகதையின் மன்னன் என்று அழைக்கக்கூடிய புதுமை பித்தன் சொல்றார். ரொம்ப அற்புதமா சொல்றார். சிறுகதையின் சாரம் என்பது அதனுடைய ஜீவசக்தியில் அடங்கி இருக்கிறது. ஒரு கவிதையில வெறும் சொல்லா போட்டு நிரப்பக்கூடாது இல்லையா? இந்த பல்லாங்குழியில முத்துக்களா போட்டு நிரப்புறது மாதிரி சொற்களாக போட்டு நிரப்பும் போது கவிதை வராது. அதுக்குள்ள வைக்கின்ற அந்த செய்தி இருக்கு இல்லையா, அந்த ஜீவசக்தி படிப்பவர்களுக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினால் அதுதான் சிறந்த கவிதையாக இருக்கும் என்று புதுமை பித்தன் அற்புதமாக சொல்கின்றார்.
இன்னொரு கவிஞர் சொல்றார், வின்செஸ்டர் என்ற அறிஞர் சொல்றாரு, கவிதை எப்படி இருக்கும் என்பது, கவிதை என்பது சொல்லில் இல்லை, கவிதை என்பது சொற்களில் இல்லை, சொற்களுக்கு இடையில் இருக்கிறது என்று சொல்கின்றார். வெறும் சொற்களில் கவிதை இல்லை, அந்த சொற்களுக்கு இடையில் இருக்கக்கூடியதுதான் உண்மையான கவிதை என்று சொல்கின்றார். நம்ம கம்பராமாயணத்துல ஒரு இடம் வரும், அதை சொல்லி இதை சொன்னா விளங்கும். கம்பராமாயணத்துல ராமன், சீதை, லக்ஷ்மணன் 3 பேரும் காட்டுக்கு வருகிறார்கள். நல்ல கருத்த மேனி ராமனுக்கு. சூரிய ஒளி படும்போது அந்த கருப்பு இன்னும் பளபளன்னு இருக்கும். அப்படி போகின்ற போது அந்த ராமனினுடைய அழகை கம்பர் வர்ணிக்கிறார். எப்படி இருக்கான் அவன் ராமன்? மையோ, மரகதமோ, மரிகடலோ, மழை முகிலோ, இப்படி ஒவ்வொரு சொல்லா சொல்லிட்டே போறார். மை மாதிரி இருக்கான்னு சொல்லலாமா? வேண்டாம். மைக்கு நிலைத்த தன்மை கிடையாது, மழை பெஞ்சா கரைஞ்சிரும். மரகதம்னு சொல்லலாமா? கருப்பாவும் ஒளி பொருந்தியதாகவும் இருக்கிற மரகதத்தை ராமனின் மேனிக்கு உவமையாக சொல்லலாமா? ஆனா அந்த மரகதம் கூட உடைஞ்சு போயிடும். அப்புறம் மரி கடல் என்று சொல்லலாமா? கடல் மாதிரி நீல நிறம்னு சொல்லலாமா? வேண்டாம், கடல்ல கூட சில மாசுக்கள் உண்டு. மழை முகில் என்று சொல்லலாமா? அது கூட கலைஞ்சு போயிரும். இப்ப என்ன சொல்லி ராமனினுடைய அழகை வர்ணிப்பது? கம்பர் சொல்றார், மையோ, மரகதமோ, மரிகடலோ, மழை முகிலோ, ஐயோ இவன் வடிவு என்பதோர் அழியா அழகுடையான் அப்படின்னு சொல்றார். அதை சொல்ல முடியல, ஐயோ இவன் அழகு இருக்கே, அதை சொல்ல முடியலன்னு சொல்றாரு. பாத்தீங்களா, அங்கதான் கவிதை நிக்குது. இவ்வளவு நேரம் சொன்ன சொற்களில் இல்லை கவிதை, சொல்ல முடியாம போன இடத்துல கவிதை நிற்கிறது என்றால் சொற்களில் இல்லை கவிதை, சொற்களுக்கு இடையில் இருக்கிறது என்ற வின்செஸ்டரின் கூற்று இதனை காட்டுது இல்லையா? ஒரு வரி, அதுக்குள்ள ஒரு கவிஞர் கவிதையை வைத்தார் பாருங்களேன். இன்று இந்திரா காந்தி ஆனார் அப்படின்னு ஒரு கவிதை. ஒரு கவிதை, இன்று இந்திரா காந்தி ஆனார், இப்படிதான் இருக்கு. ஒரு சின்ன கமா மட்டும்தான். இன்று இந்திரா காந்தி ஆனார் சேர்த்து வாசிச்சோம்னா அதனுடைய அர்த்தம் வேற. இன்று இந்திரா கமா காந்தி ஆனார் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். அதுல என்ன இருக்கு? அதுக்குள்ளதான் அவ்வளவு ஆற்றலை அடக்கி வைக்கிறார் கவிஞர். எதை சொல்றாரு? காந்தி சுட்டு கொல்லப்படுவதற்கு எந்த மத பிரச்சனை காரணமாக இருந்ததோ அதே மத பிரச்சனை தான் இன்று இந்திரா காந்தி அழிவுக்கும் காரணமாக இருந்தது என்பதை சொல்வது போல இன்று இந்திரா காந்தி ஆனார் என்று பிரித்திருக்கிறார் என்றால் அந்த சொற்களுக்கு இடையில ஒரு சின்ன கமா போட்டாங்கன்னா அந்த கவிதையினுடைய வடிவம், பொருள் மாறிவிடுகிறது என்பதைத்தான் இந்த கவிதை நமக்கு உணர்த்தி கொண்டு இருக்கிறது. ரொம்ப அற்புதமான விஷயங்களை பற்றி கவிதையில நிறைய சொல்லலாம். இந்த நாட்டினுடைய பிரச்சனையை பற்றி பேசுகின்ற போது நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, முட்களை பற்றி பேசாமல் ரோஜாவின் அழகை வர்ணிக்க முடியாது என்று சொல்வதை போல நாட்டினுடைய சுதந்திர நாடு எப்படியெல்லாம் வீழ்ந்து போய் இருக்கிறது என்பதை ஒரு கவிஞர் தன்னுடைய கவிதையில் வடிக்கின்றார். அதற்கு சுதந்திரம்னே பேர் வைக்கிறார். கவிஞர் பேர் இளங்கோ. அம்மா இல்லாத வீடு அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்புல இந்த கவிதை வந்திருக்கு. சுதந்திரம் கதையின் தலைப்பு, கவிதையின் தலைப்பு. நம்ம பாரதியினுடைய கவிதைகள் பலவற்றை படிச்சிருப்போம் இல்லையா? மகாகவி பாரதியாரினுடைய கவிதைகள் பலவற்றை நாம படிச்சிருப்போம். ஒவ்வொன்றிலையும் ஒரு குறிப்பிட்ட வரி நமக்கு எல்லா இடத்திலையும் பிரபலமான வரிகளாக இருக்கும். நம்ம நிறைய வரிகளை, பாரதியின் வரிகளை தொட்டு பேசுவோம், தலைப்பாக கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வீரியமிக்க வரிகளுக்கு சொந்தக்காரர் பாரதி. அதை வைத்துக்கொண்டு சுதந்திரம் என்பதை பற்றி இளங்கோ என்ற ஒரு கவிஞர் இன்றைய சுதந்திர நாடு எப்படி இருக்கிறது அப்படின்னு சமூகத்தை பற்றி ஒரு விமர்சனம் பண்றார். பாரதிய மனசுல வச்சுட்டு இந்த கவிதையை படிச்சு பார்க்கணும். தீர்த்த கரையோரம் ஒன்றிரண்டு டாஸ்மாக் திறந்து விட்டோம். அதனால் நிற்பதுவும் நடப்பதுவும் பறப்பது போல் எங்களுக்கு உள்ளது. நீ கேள்வி கேட்க பராசக்தி இல்லை. அவள் பக்கவாதத்தில் படுத்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. உன் அக்னி குஞ்சுகள் எல்லாம் பிராய்லர் கோழிகளாக மாறிவிட்டன.
உன் காணி நிலத்தை லே அவுட் போட்டு விற்று விட்டார்கள். உன் பாஞ்சாலியோ சபதங்கள் வேண்டாம், உன் பாஞ்சாலியோ சபதங்கள் வேண்டாம், செட்டில்மெண்ட் போதும் என்று சொல்கின்றாள். ஒப்பில்லா சுதந்திர கனவு கண்ட உன்னை நினைப்பதற்கு கூட எங்களுக்கு துப்பில்லை பாரதி என்று முடிக்கின்றார். அப்போ ஒரு சமூக பிரச்சனையை பாரதி வரிகளில் இருந்தே எடுத்துக்கொண்டு அதை இவ்வளவு அருமையாக விளக்க முடியும் என்றால் அதுதான் கவிதையினுடைய மிகப்பெரிய ஆற்றல் என்று நாம சொல்லலாம். இப்ப கவிதைக்கு என்று சில உத்திகளை பயன்படுத்தும் போது அந்த கவிதை மேல மேல அழகாகும் இல்லையா? இப்ப எல்லா வீட்லயும் அம்மா சமைப்பாங்க, எல்லா வீட்டு அம்மாவும் சமைப்பாங்க. ஒருத்தர் வைக்கிற சாம்பார் மாதிரி மற்றவங்க வைக்கிற சாம்பார் இருக்கா? இல்ல, மாறிடும் இல்லையா? ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதை போலத்தான் ஒரு கவிதையை அழகுபடுத்தும் போது பல்வேறு உத்திகளை பயன்படுத்தி அந்த கவிதைக்கு மேலும் அழகை ஊட்டுகிறார்கள் நம்முடைய கவிஞர்கள். அதுல ரொம்ப முக்கியமான ஒன்று படிமம் என்று சொல்லப்படுவது, இமேஜிசம். படிமம் நம்ம கண்ணுக்குள்ள படிக்கும் போது அந்த காட்சி அப்படியே மனசுக்குள்ள படமாகும். சிலர் கதை சொல்லும் போது பார்த்துருக்கீங்களா, அப்படியே நம்ம படம் பார்த்த மாதிரியே இருக்கும். சில பேர் கதை சொன்னாங்கன்னா நம்ம படம் பார்த்த மாதிரியே ஆயிடும், திரும்ப போய் பார்க்கணும்னு அவசியமே இல்லை, அப்படி வர்ணிச்சு சொல்லுவாங்க. அதை போல இந்த படிமம் என்ற கவிதை நம் மனசுக்குள்ள அவங்க சொல்றத அப்படியே ஒரு படமாக மனசுக்குள்ள ஒரு கற்பனையை உருவாக்கிவிடும். இதை சொல்றாரு ஒரு கவிஞர், சொல்றாரு, கவிஞர் எஸ்ரா தான் சொல்றார். நம்ம படைப்பாளர் அருமையாக அவர் பேசும்போது எல்லாத்துலேயுமே ஒரு உவமையோடு சேர்த்து சொல்றது தானே எஸ்ராவுடைய வழக்கம். அழகா சொல்லுவார், அது சுவை ஊட்டுவதற்காக. அதுல சொல்றாரு, வீட்டுக்கு கண்கள் முளைத்து வெளி உலகத்தை பார்த்து கொண்டிருப்பது போல ஜன்னல்கள்ங்கிறார். நம்ம வீட்டில் ஜன்னல் இருக்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். ஆனா அந்த ஜன்னல் என்னவா, வீட்டுக்கு கண்ணு முளைச்சு வெளி உலகத்தை பார்த்து கொண்டிருப்பது போல இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது நம்ம மனசுக்குள்ள அந்த ஜன்னலுக்கு எமையெல்லாம் வச்சு பார்க்குற மாதிரி தோணுதா இல்லையா? ஒரு படிமத்தை உருவாக்கி பார்க்கிறார் எஸ்ரா அவர்கள். அதே போல இன்னொரு கவிதை, ரயில் வண்டி என்பது நகர்ந்து செல்லும் 1000 ஜன்னல் வீடு. நிறைய ஜன்னலோட போகுது இல்லையா? 1000 ஜன்னல் வீடு என்பது ரயில் வண்டி, நகர்ந்து செல்கின்ற ரயில் வண்டி 1000 ஜன்னல் கொண்ட வீடு என்பதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகிறது. அவ்வளவு அழகாக நம்முடைய கவிஞர்கள் அதனை வர்ணிக்கின்றார்கள். இதுல குறியீடு என்று ஒரு பதம் உண்டு. இந்த கவிதையினுடைய இன்னொரு உத்தி குறியீடு அப்படின்னு சொல்றது, சிம்பாலிசம், சிம்பலாக உணர்த்துவது இல்லையா? இதற்கு ஒரு அற்புதமான ஒரு ஹைக்கூ கவிதை இருக்கிறது. ஒரு கவிஞர் சொல்றாரு, தவறி விழும் பறவை குஞ்சே சிறகின் அர்த்தம் உணரும் அப்படின்னு சொல்றாரு. தவறி விழும் பறவை குஞ்சே சிறகின் அர்த்தம் உணரும். இந்த வரிக்கு மட்டும் விளக்கம் எழுத ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், ஒரு 25-30 பக்கத்துக்கு ஒரு ஆய்வு கட்டுரையே எழுதலாம். அவ்வளவு செறிவான செய்தியை அதற்குள் வைத்திருக்கிறார். என்ன தெரியுமா, நம்மெல்லாம் சொல்லுவோமே, ஒரே பிரச்சனையா இருக்கு வாழ்க்கையில, ஒரே பிரச்சனையா இருக்கு, வாழ்க்கையே போராட்டமா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அது அப்படி நினைக்க கூடாதான். போராட்டங்களும் பிரச்சனைகளும் வருகின்ற போதுதான் நம்முடைய உண்மையான ஆற்றல் வெளியே வரும் இல்லையா? அமைதியா போச்சுன்னு வைங்களேன், வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை சுவைக்குமா? சுவைக்காது. பிரச்சனை வரணும், எல்லாம் வந்தாதான் அதையெல்லாம் வெற்றி கொள்கின்ற போது வருகின்ற சுகம் இருக்கிறதே, அதுதான் வாழ்க்கையினுடைய வெற்றி. நம்முடைய மேனாள் மாவட்ட ஆட்சி தலைவராக இருந்த திரு சகாயம் IAS ஐயா அவர்கள் ரொம்ப அற்புதமா சொல்லுவார், ஆழமற்ற அமைதியான கடல் ஒருபோதும் சிறந்த மாலுமியை உருவாக்காதும்பர். ஒருபோதும் சிறந்த மாலுமியை உருவாக்காது. அமைதியா இருக்கிற ஒரு கடல்ல கப்பல் ஓட்டுறதுக்கு பெரிய மாலுமி வேணுமா? சும்மா ஓட்ட தெரிஞ்சாலே போதும், ஓட்டிடலாம். ஆனால் கடல் கொந்தளிக்கணும், புயல் அடிக்கணும், நிறைய பனிப்பாறைகள் இருக்கணும், பிரச்சனை வரணும், அதற்கு இடையில் சிறப்பாக கப்பலை செலுத்துவதற்கு தான் சிறந்த மாலுமி தேவை. அதனால வாழ்க்கையில பிரச்சனை வருகின்றது என்றால் அப்போதுதான் நம்முடைய உண்மையான ஆற்றல் வெளிப்படும் என்பதைத்தான் இவ்வளவு அழகா அதுல சொல்றாரு. தவறி விழும் பறவை குஞ்சே சிறகின் அர்த்தம் உணரும் என்று சொல்கின்றார் என்றால் இது ஒரு அற்புதமான இந்த கவிதையில் இருக்கக்கூடிய ஒரு
சுகம் என்றே சொல்லலாம். இன்னும் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், பகைவனையும் நேசிக்க வேண்டும், எதிரிக்கும் நேசித்து பழக வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். பகைவனுக்கு அருள்வாய் பாரதியே சொல்லியிருக்கார் இல்லையா? இதையும் ஒரு கவிஞன் எழுதினார் அழகா. முள்ளுக்கும் முள்ளுக்கும் மணிமுடி சூடி மகிழ்ந்தது பனித்துளி என்று எழுதினார். முள்ளா இருந்தா கூட அந்த பனி பெய்கின்ற போது அது கூட ஒரு துளி நிற்கும் போது அந்த முள்ளுக்கு கூட மணிமுடி சூடியது போல காட்சியளிக்கிறது என்று சொல்கிறார் என்றால், கவிஞர்களுக்குத்தான் இந்த வேறுபட்ட பார்வை என்பது மனதில் படும் இல்லையா? ஒரு கவிஞர் எழுதினாருங்க, நம்ம நாட்டினுடைய சிக்கல் எப்படிப்பட்ட சிக்கலாக இருக்கும் என்பதை ஒரு கவிஞர் ரொம்ப அழகா எழுதினாரு. கேள்விப்பட்ட கவிதையாத்தான் இருக்கும், நீங்க எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு கவிதையாத்தான் இருக்கும். அதுல அற்புதமா சொல்றார், திருப்பதி உண்டியலை திறந்தார்கள், திருப்பதி உண்டியலை திறந்தார்கள், ஒரு புறம் எட்டாய் மடித்த 10 ரூபாய் நோட்டு, நிறைய மடக்கி உள்ள போட்டிருக்காங்க யாரோ, எட்டாய் மடித்த 10 ரூபாய் நோட்டு, இன்னொரு புறம் கட்டுக்கட்டாய் கள்ள நோட்டு, யாரோ இன்னொருத்தர் போட்டிருக்கார். ஒன்று ஒரு பக்தனின் உழைப்பு, அதை பார்த்த உடனே தெரியுது அந்த 10 ரூபாய் எவனோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து அந்த உழைப்பாளி போட்டிருக்காரு. அதனால ஒன்று ஒரு பக்தனின் உழைப்பு, மற்றொன்று ஒரு எத்தனின் கொழுப்பு, அதனால தான் அவ்வளோகான்னு போட்டிருக்காரு. ஒன்று உழைத்ததில் கொஞ்சம் போட்டது, மற்றொன்று அடித்ததில் கொஞ்சம் போட்டது. ஒன்று பாவத்தை தீர்க்க போட்டது, மற்றொன்று பாவத்தில் கூட்டு சேர்க்க போட்டது. பெருமாளையும் பார்ட்னர் ஆக்கிடுவாங்க இல்லையா? இன்னொன்று பாவத்தில் கூட்டு சேர்க்க போட்டது. இது உண்டியா? இல்லை இல்லை, இதுதான் இந்தியா என்று எழுதினார். ஒரு சமூக பிரச்சனை எப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கும் என்பதை இவ்வளவு அழகா ஒரு சின்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு 2 மாறுபட்ட மக்களை பற்றி எழுத முடியும் என்றால், இதுதான் கவிதைக்குள்ள மாபெரும் சிறப்பு என்பதை நாம ரசித்து மகிழ்கின்றோம். இதுல சுற்றுச்சூழலை பற்றி நிறைய பேர் நம்ம சிந்திக்கின்றோம் இல்லையா? யாராக இருந்தாலும் சுற்றுச்சூழல் பற்றி பல கவிதைகள் பலரும் எழுதி இருக்கிறார்கள். ஆனா இப்படி யோசிச்சிருக்கமான்னு தெரியல. ஒரு கவிஞர் சொல்றாரு, ஒவ்வொரு காகிதத்திலும், ஒரு பேப்பரை எடுத்து நம்ம எவ்வளவு எளிமையா பயன்படுத்தி தூக்கி போடுறோம் இல்லையா? ஒரு நோட்டையே எழுதி கிழிச்சிட்டு தூக்கி போட்டு போயிடுறோம். நம்மெல்லாம் படிக்கின்ற காலத்துல, நம்மன்னா ஒரு 40 வயசுக்கு மேல உள்ள பெரியவர்களை சொல்றேன், நம்ம படிக்கிற காலத்துல பள்ளிக்கூடத்துல ஒரு நோட்டு ஒரு புத்தகம் தான் இருக்கும் இல்லைங்களா ஐயா? அவ்வளவுதான் இருக்கும், அதுக்குள்ள படிச்சு முடிச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு ஒரு எல்கேஜிக்கு போற பிள்ளைக்கு எவ்வளவு நோட்டு இருக்குன்னு பாருங்க. அவ்வளோ காணு தூக்க முடியாம தூக்கிட்டு போகுது, அவ்வளவு நோட்டு புக். அந்த வருஷ கடைசியில பாத்தீங்கன்னா அதுல பாதி சும்மா தான் இருக்கும், முழுக்க பயன்படுத்தின மாதிரி இருக்காது, அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கெல்லாம் இந்த கவிதையை சொல்லி காட்டணும். எவ்வளவு முக்கியமான விஷயம், நம்ம பயன்படுத்தி கசக்கி தூக்கி போடுற காகிதத்தில், தாளில் எவ்வளவு பெரிய செய்தி இருக்கிறது என்பதை ஒரு படைப்பாளி சொல்கின்றார். எப்படி சொல்றாரு? ஒவ்வொரு காகிதத்திலும் கூடி இழந்த பறவையின் கூக்குரல் கேட்கிறது. எப்படி எழுதுவேன் உனக்கு ஒரு காதல் கடிதம்? புரியுதா? ஒவ்வொரு காகிதத்திலும் என்ன கேட்கிறது? கூடி இழந்த பறவையின் கூக்குரல் கேட்கிறது. எப்படி எழுதுவேன் உனக்கு ஒரு காதல் கடிதம்ங்கிறார். என்ன அர்த்தம்? மரங்களை வெட்டித்தான் காகிதம் தயாரிக்கின்றார்கள், அதனால அந்த கூடு இழந்த அந்த பறவை தவிக்கின்ற தவிப்பு எனக்கு கேட்கிறது என்று ஒரு கவிஞர் சொல்கிறார் என்றால், இப்படி ஒரு சுற்றுச்சூழல் சிந்தனையை இவ்வளவு எளிமையாக அழகாக சொல்வதற்கு ஒரு கவிதை என்ற வடிவம்தான் மிக சிறப்பாக பயன்படுகிறது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இல்லையா? இப்ப அந்த கவிதையா இருந்தாலும் சரி, இந்த பேச்சு வழக்காக இருந்தாலும் சரி, 2 வகையில பிரிக்கலாம். ஒன்று நேர்மறையாக பேசுவது, இன்னொன்று எதிர்மறையாக பேசுவது. சில பேர் வாயை திறந்தா ஒரே எதிர்மறையாத்தான் இருக்கும். ஏதாவது ஒன்று போய் செய்வோமா அப்படின்னு கேளுங்க, அதுவா, அதெல்லாம் சரியா வருமா, அதெல்லாம் செய்ய முடியாது, ஒன்னால முடியாது, நீ செய்ய முடியாது, அது நமக்கு சரியா வராது, இப்படிதான் பேசுவாங்க. இன்னும் சில பேர்கிட்ட போனா பார்ப்போமே, முயற்சி பண்ணுவோமே, செய்வோமே அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு பாதி ஆற்றல் வந்துடும்.
எதையுமே நேர்மறையாக பேசி பழகுனா அது நல்லது இல்லையா? பொதுவாகவே வீடுகளில் பெரியவங்க பேசும்போது சொல்லுவாங்க, வீட்டில் நல்ல வார்த்தையா பேசும்பாங்க. வீட்டில் நல்ல வார்த்தையா பேசு. ஏன்னா சொற்கள் என்பது வெறும் சொற்கள் அல்ல, ஒவ்வொன்றும் மந்திரம் போன்றவை. அந்த ஒலிகளுக்கு இருக்கின்ற ஆற்றல் அந்த வீட்டுக்குள்ள பலிக்கும். அதனால நல்ல வார்த்தைகளாக பேசுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம பாரதியினுடைய வரி தான் அழகான வரி. வீழ்வேன் என்று நினைத்தாயோ, அழகா சொல்லுவார் இல்லையா? தேடி சோறு நிதம் தின்று பாடல்ல கடைசி வரி வீழ்வேன் என்று நினைத்தாயோ. அவர் கேட்கும் போது ஒரு கம்பீரம் இருந்தது இல்லையா? ஆனா சில பேர் அதை எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, இந்த கார் கண்ணாடியில பின்னால ஒரு வரி எழுதுவோம் இல்லையா, அதுல இதை மட்டும் எழுதி வச்சிருக்கான், வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இந்த எதிர்மறை சிந்தனை இது என்ன ஆகும் தெரியுமா? வாழ்க்கையில பல காலம் வீழ்ச்சி மட்டுமே இருக்கும் இல்லையா? சொற்களை நேர்மறையாக பயன்படுத்தணும். வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்றால் வீழ்ச்சி மட்டுமே வாழ்க்கையில் இருக்கும். அது அப்படி சொல்லக்கூடாது. வாழ்ந்து காட்டுவேன் போட்டு பாருங்களேன், வாழ்க்கை ஏற்றத்தை தரும். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, இன்னும் சில பேர் எழுதுவாங்க, தோல்வியே வெற்றிக்கு அறிகுறி. பாதி காலம் தோல்விதான் இல்லையா? பாதி தோல்வி அப்புறம் தானே வெற்றி. அப்படி எழுதாமல் வெற்றி நிச்சயம் எழுதினால் வெற்றியை மட்டுமே நாம் சுவைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பெட்டி கடைகள்ல, சின்ன சின்ன கடைகள்ல பார்த்தீங்கன்னா, கடன் அன்பை முறிக்கும், கடன் கிடையாதுன்னு எழுதி போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி எழுதி போட்ட கடைகள்ல பார்த்தா எப்போதும் அதிகமாக கடையே கடன்ல ஓடிக்கிட்டு இருக்குமா. ஏன்னா கடன் போட்டாச்சுல்ல, முக்கால்வாசி கடன்லயே போய்கிட்டு இருக்குமா. அப்ப எப்படி எழுதணும்? ரொக்கம் மட்டும்னு எழுது, ரொக்கமாகவே இருக்கும் அப்படின்னு பெரியவர்கள் சொல்கின்றார்கள். அப்போ எதுவா இருந்தாலும் நல்ல நேர்மறையான சொற்களை பயன்படுத்தினால் நம்முடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும், வீடும் நல்லா இருக்கும் இல்லையா? அப்போ கவிதையும் அப்படித்தான், நல்ல சொற்களை பயன்படுத்தி நல்ல சிந்தனைகளை விதைப்பது ஒரு படைப்பாளரின் நோக்கமாக இருக்கிறது. இப்ப பாருங்களேன், எதிர்மறையாக சொல்றது எப்படி இருக்கு, நேர்மறையாக சொல்றது எப்படி இருக்கு. ஒரு கவிதை, புதை உண்ட குளம், புதை உண்ட குளம் எழுந்து நிற்கிறது அடுக்குமாடி வீடு. குளத்தை தான் ஆக்கிரமிச்சு வீடு ஆக்கியிருக்காங்க இல்லையா? எங்க மதுரையிலலாம் ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட் பேரு லேக் வியூ அப்பார்ட்மெண்ட். லேக் வியூ அப்பார்ட்மெண்ட் பல பேர் வேக வேகமாக போய் வீடு வாங்கினாங்க. ஏன்னா நிறைய அப்போ அந்த பக்கம் லேக் வியூ கிடைக்கும். அப்படியே சாயந்தர நேரம் பால்கனியில் உட்காந்து ஒரு டீ குடிச்சுக்கிட்டே அந்த லேக்கை ரசிக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டாங்க. வாங்கின பிறகு பார்த்தா லேக்கை காணும். எங்கய்யா லேக் வியூ அப்பார்ட்மெண்ட்னு போட்டிருக்க, லேக்கை எங்கன்னாங்க. அந்த லேக்கில் தான் வீடே கட்டி இருக்குன்னு சொல்றாங்க வீட்டுக்காரங்க. அப்போ இது எதிர்மறையான சிந்தனை இல்லையா? இப்போ ஒருத்தர் சொன்னாரு, புதை உண்ட குளம் எழுந்து நிற்கிறது அடுக்குமாடி குடியிருப்பு. எதிர்மறை சிந்தனையா? இதை நேர்மறையா எப்படி சொல்றாங்கன்னு பாருங்களேன். பூமியில் விரிசல். ஒருத்தர் எடுத்த உடனே இப்படிதான் ஆரம்பிக்கிறார், பூமியில் விரிசல். இப்ப நம்ம என்ன நினைப்போம்? ஏதோ பூகம்பம் வந்துருச்சு, ஏதோ பாறை வெடிச்சிருச்சு, அப்படிதான் நினைப்போம். பூமியில் விரிசல் பூகம்பம் அல்ல, ஒரு விதையின் முயற்சியினர், ஒரு விதையின் முயற்சியினர். ஏன்னா ஒரு சின்ன விதை முளைக்கும் போதே அந்த 4 பக்கம் கீறிட்டு வருது இல்லையா? இது ஒரு நேர்மறையான வளர்ச்சியை குறிக்கின்ற ஒரு கவிதையாக அமைகிறது. அதனால இப்படி பார்க்கலாமே அப்படின்னு நேர்மறை சிந்தனையை பற்றி கவிஞர்கள் சொல்கின்றார்கள். சில விஷயங்களை பற்றி யோசிக்கும் போது நமக்கு சிரிப்பு வரும், ஆனா அதுக்குள்ள ஒரு வேதனை அடங்கி இருக்கிறதையும் பார்க்கலாம் இல்லையா? கவிஞர் யுகபாரதி ஒரு கவிதையில முதிர் கன்னிகளை பற்றி எழுதுகிறார். ஒரு பெண்ணுக்கு நீண்ட காலமாக திருமணமாகவில்லை, அந்த பெண் எழுதுவது போல ஒரு கவிதையை எழுதுறார். அழகா சொல்றாரு, நம்ம ஊர் கிராமங்கள்ல சில நம்பிக்கைகள்லாம் உண்டு. இதை செய்யாத இப்படி ஆயிரும் அப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, நகம் கடிக்காத, வீட்டுக்குள்ள நகம் வெட்டி போடாத, இப்படியெல்லாம் சில நம்பிக்கைகள்லாம் உண்டு. அதை போல வீட்டில் இருக்கிற பெரியவங்க, தாய் கிழவி மாதிரி யாரோ ஒரு கிழவி சொல்லியிருக்கா இல்லையா? ஒருத்தி சொல்றாளாம், அரிசி திங்காத அடமழை பெய்யும் கல்யாணத்துல. சொல்லுவாங்கல்ல, அரிசியை சும்மா சாப்பிடாத, கல்யாணத்துல அடமழை பெய்ய போகுதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு நம்ம வீடுகளில் பயன்படுத்துற ஒரு மரபு தொடர். இதை சொல்றாரு, அரிசி திங்காத அடமழை பெய்யும் கல்யாணத்துல என்று சொல்லியும் அதற்கு வாழ் அரிசியை, வராத கல்யாணம்
மலையோடையாவது வந்து தொலையட்டும் என்று ஒரு பெண் சொல்கிறாள் என்றால் அவளுடைய அந்த முதிர்கண்ணியினுடைய வேதனையை இதைவிட அழகாக எப்படி சொல்ல முடியும் இல்லையா? அற்புதமான கவிஞர்கள் சொல்ல வர்ற விஷயத்தை சமூகத்துக்கு அப்படியே சுருக்குன்னு தைக்கிற மாதிரி போடுறாங்க. இன்றைய சூழல்ல இன்னைக்கு ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்கள் வெறும் படிப்பு மட்டும் இல்ல, மதிப்பெண் மட்டும் முக்கியம் அல்ல, மதிப்பு மிகுந்த வாழ்க்கை அவசியம் என்று வாழ்க்கையின் மதிப்பீடுகளை சொல்லிக் கொடுக்கின்ற கல்வியை கொடுப்பதால் கல்வி நிறுவனங்கள்ல முன்னிலையில் நிற்கிறது இல்லையா? ஆனா எல்லா இடத்திலையும் கல்வி நிறுவனம் அப்படி இருக்கா இல்லையா? கல்வி என்பது வணிகமயமாக்கி கொண்டிருக்கிற இன்றைய சூழல்ல கல்வி எப்படி அதனுடைய நோக்கம் சிதையாமல் பயன்படுகிறது தெரியவில்லையே என்று எல்லாரும் வருந்துகின்ற நேரத்தில் நம்முடைய கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்கள் அதை ரொம்ப அழகா எள்ளல் சுவையோட சொல்றார். கல்வி எப்படி இருக்கிறது இன்றைக்கு? என் பள்ளிக்கூடம், அவர் பள்ளிக்கூடத்தை பத்தி யோசிக்கிறார். நம்மெல்லாம் படிக்கின்ற போது பள்ளிக்கூடத்துல என்ன வசதி இருந்தது? ஒண்ணுமே கிடையாது இல்லையா? கூரை கூட சரியா இருக்காது, மரத்தடியில் உட்கார்ந்துலாம் பாடம் சொல்லி கொடுப்பாங்க. லேபு கிடையாது, லைப்ரரி கிடையாது. வாத்தியார் நம்ம அறிவியல் ஆசிரியர் பாடம் நடத்துவார், எல்லாமே பாவனை தான், பாவனையா நடத்துவார். ஒரு டெஸ்ட் டியூபை எடுத்துக்கொள்ளுங்கள், சோதனை குழாய். எது? ஒரு சோதனை குழாயை எடுத்துக்கொள்ளுங்கள், இதான் சோதனை குழாய். இதில் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை ஊற்றுங்கள், அடர் கந்தக அமிலத்தை ஊற்றுங்கள், என்ன ஆகும்னு கேட்பாரு. பையன் சொல்லுவான், விரல் பொத்து போகும் சாரும்பா. அவனுக்கு அது டெஸ்ட் டியூபா தெரியாது, விரலா தானே தெரியும். அப்படி படிச்சுட்டு வந்த ஆட்கள் நம்ம. ஆனால் இன்றைக்கு சின்ன குழந்தைகளுக்கே பெரிய லேப் இருக்கு, லைப்ரரி இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கணிப்பொறி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கல்வி சூழல். என் பள்ளிக்கூடம் 8ஆம் அதிசயம், எழில்மிகு கட்டடங்கள், பிள்ளைகளுக்கு பஸ் வசதிகள், குளிரூட்டப்பட்ட வகுப்பறைகள், அயல் நாட்டு கருவிகளோடு ஆய்வகங்கள், லேப், ஆயிரக்கணக்கான புத்தகங்களோடு நூலகங்கள் என்று விளம்பரங்கள் வருகின்றது நித்தம். குளிரூட்டப்பட்ட வகுப்பறை, ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் கொண்ட நூலகம், ஆய்வகம் என்று விளம்பரங்கள் வருகிறது நித்தம். ஆனால் மரத்தடியில் தான் ஞானம் பிறந்தது என்கிறது புத்தம். முடிச்சிட்டார். உண்மையான கல்வி என்பது வெறும் வெளியே இருக்கக்கூடிய கருவிகளில் இல்லை, அது ஆழ்மனதிலிருந்து வரக்கூடியது. அந்த கல்வியை கொடுங்கள் என்று ஒரு கவிஞர் தான் சொல்ல முடியும் இல்லையா? எல்லாராலும் அதை வெளிப்படையாக இவ்வளவு அருமையாக எடுத்து சொல்ல முடியாது என்பதை சிறப்பாக நெல்லை ஜெயந்தா அவர்கள் தன் கவிதையில் வெளிப்படுத்துகிறார். இதுல இந்த குழந்தைகளை பத்தி சொல்லாம கவிதையை நிறைவு செய்ய முடியாது இல்லையா? குழந்தையே ஒரு கவிதை தானே. அழகா சொன்னாங்க, கைகால் முளைத்த கவிதை குழந்தை. குழந்தைகள் இருக்கின்ற வீடுகளுக்கு, குழந்தைகள் என்பது வீடுகளுக்கு கட்டப்பட்ட சலங்கைகள் என்பார் இக்பால் என்ற கவிஞர். அருமையாக சொல்றாங்க. இதுல பழனி பாரதி என்ற ஒரு கவிஞர் குழந்தை இருக்கின்ற ஒரு வீட்டை பற்றி அற்புதமாக பதிவு பண்றார். சொல்லும் போதே நம்ம மனசுக்குள்ள ஒரு குழந்தை வருது. பூச்செடி வளர்க்க முடியாத இடம் இல்லை, அபார்ட்மெண்ட் வீடு, மரம் செடி கொடியெல்லாம் வைக்க முடியாது. பூச்செடி வளர்க்க முடியாத எங்கள் சிறு வீட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறாள் லாவண்யா. பூச்செடி வளர்க்க முடியாத எங்களுடைய சிறு வீட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறாள் லாவண்யா. அவள் சிரிப்பை முளம் போட்டு முடிந்து போவாள் பூக்காரம்மா. அவளுடைய சிரிப்பையே முளம் போட்டு அளந்து போவாள் பூக்காரம்மா. அவளுடைய சிரிப்பில் கனிந்து நிற்பாள் பழக்காரம்மா. அவளுடைய மழலையில் கனிந்து போய், பழத்தை விட கனிந்து போய் இருப்பாள் பழக்காரம்மா. செடியை வளர்ப்பது சுலபமாக இருக்கிறது, பூக்களை பத்திரப்படுத்துவதுதான் எப்படி என்று தெரியவில்லை அப்படிங்கிறார். இதுக்கு நம்ம எப்படினாலும் பொருள் எடுத்துக்கலாம் இல்லையா? குழந்தைகளை எப்படி பத்திரப்படுத்துவது என்பது தெரியவில்லை என்று முடிப்பது போல மிக அற்புதமாக அந்த கவிஞர் அந்த கவிதையை நிறைவு செய்கின்றார். நம்முடைய தமிழில் இப்படி ஆயிரக்கணக்கான அழகு மிகுந்த கவிதைகள் வந்து கொண்டே இருக்கும், எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கும், மணல் கேணி போல. அதைத்தான் ஒருத்தர் சொன்னாரு, நம்முடைய தமிழ் என்றும் தமிழ்,
இளமை மிக்கது. நம்முடைய தமிழ் என்பது சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமேன்னு சொன்னோம் இல்லையா? என்றும் தமிழ் இளமை மிக்கது. பிறந்த கண்டத்தின் பெயரையே குமரி கண்டம் என்றுதானே சொல்கிறோம் அப்படின்னார். குமரி கண்டம் என்றுதானே சொல்கின்றோம் என்று சொல்றாருன்னா நம்ம தமிழினுடைய அழகு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கணும். நாங்க மாணவர்களுக்கு சொல்லுவோம், எப்ப கவிதையெல்லாம் எழுதி பயிற்சி எடுங்க, அதெல்லாம் ஒரு நல்ல மனசுக்குள்ள இருக்கிற இறுக்கத்தை போக்குற ஒரு வழி. நிறைய பேர் இருக்கீங்களே, ஒரு கவிதை எழுதுங்கன்னு சொல்லியிருக்கோம். ஒரு பொறியியல் கல்லூரியில முத்தமிழ் விழால பேச போயிருந்தேன். போயிருக்கும் போது அங்க இந்த ஆண்டு மலர் வைப்பாங்க இல்லையா, மாணவர்கள் ஆசிரியர்களின் படைப்புகள் வரக்கூடிய ஒரு ஆண்டு மலரை முன்னால வச்சிருந்தாங்க. இப்ப நம்ம எடுத்து அப்படியே சும்மா புரட்டி பார்க்கும்போது ஒரு கவிதை மனசு அப்படி தொட்டுச்சு. ஒரு மாணவர் எழுதியிருக்காரு ஒரு கவிதை. எப்படி இன்னைக்கு பிள்ளைகள் யோசிக்குதுங்கிறதுக்காக சொல்றேன், வேடிக்கையா இருந்தாலும் அவன் எப்படி யோசிச்சிருக்கான்னு பார்க்கணும் இல்லையா? அந்த மாணவரினுடைய கவிதை இப்படிதான் ஆரம்பிக்குது. தமிழே, எதை பத்தி கவிதை? தமிழை பத்தி. அப்படிதானம்மா? நானும் அப்படித்தான் நினைச்சேன். தமிழே, ஆங்கில பாட வேளை முடிந்ததும் இயற்பியல் கூடத்துக்கு வா, அங்கே நம் வேதியியலை புரிந்து கொள்வோம், கெமிஸ்ட்ரி. நீ என் உயிரியலை உணர்ந்து கொண்டால் வா, திருமணம் செய்து சமூகவியலில் கலக்கலாம். இல்லாவிட்டால் வரலாறு உன்னை மன்னிக்காது. இப்படிக்கு எந்நேரமும் பாடங்களை மறவாத மாணவன். இது ஒரு கவிதை. எங்க போய் நிக்கிறான் பார்த்தீங்களா? ஏன்னா எல்லாம் சப்ஜெக்டா போட்டு எழுதிட்டாராம், பாடத்தையே மறக்காத மாணவராம். இது ஒரு கவிதை. ஆனா ஒரு மாற்றுத்திறனாளி மாணவர் ஒரு கவிதை எழுதினாருங்க. ஒரு சாதாரணமா நம்ம போற போக்கில் பார்த்துட்டு போற ஒரு விஷயத்த ஒரு மாற்றுத்திறனாளி மாணவர் அழகா எழுதினார் ஒரு கவிதையாக. மெழுகுவர்த்திக்கு ஒளி கொடுக்க உயிரை விட்டது தீக்குச்சி. மெழுகுவர்த்தி ஏத்துறோம், அவ்வளவுதான். மெழுகுவர்த்திக்கு ஒளி கொடுக்க உயிரை விட்டது தீக்குச்சி, அதை நினைத்து நினைத்து கண்ணீர் வடித்தது மெழுகுவர்த்தி. எப்படிப்பட்ட நட்பு பார்த்துங்க. ஒரு சாதாரண விஷயம், மெழுகுவர்த்தி ஏத்துறோம், அது உருகி வடியுது, அவ்வளவுதான். ஆனா அதுக்குள்ள இப்பேற்பட்ட நட்பை கொண்டு வந்து வைக்க முடியும் என நினைக்கின்ற இளைய தலைமுறை இன்று வந்திருக்கிறது என்றால் அதற்காக நாம் மதிப்பு, அவர்களை மதித்து நாம் போற்ற வேண்டும். மிக சிறப்பாக சொல்கின்றார்கள். இளைஞர்களை பார்த்து நாங்க சொல்றது இதுதான், கவிதையை படிங்க, கவிதையை ரசியுங்கள். உங்களுடைய புலன குழுவில் எதையோ பகிர்றோம், நீ படிச்சு ரசித்த ஒரு கவிதையை பகிருங்கள். இந்த வாரம் நான் படிச்சு ரசித்ததுன்னு ஒரு கவிதையை போட்டு விடு, உன்னை பார்த்து இன்னொரு நண்பன் போட்டு விடுவான். இப்படியே ஒரு புத்தகத்தையே படித்தது போன்ற ஒரு அனுபவம் கிடைக்கும். கவிஞர்களின் எண்ணிக்கை பெருகும். பல பேர் எழுதி தமிழ் அன்னைக்கு மேலும் மேலும் அணிகலன்களை சூட்டுவார்கள். எனவே தயவு செய்து மாணவர்களே, கவிதையை படியுங்கள், பகிருங்கள், படையுங்கள் என்று அந்த மாணவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வந்த உடனே ஒரு அருமையான நூல் என் கையில வந்து சேர்ந்தது, ஒரு அற்புதமான நூல், பின்தொடர்ந்து வந்த குயிலின் ஓசை, சுரேஷ் ஆறுமுகம் அப்படின்னு ஒரு கவிஞர் எழுதியது. அதில் அவர் நிறைய பறவைகள், விலங்குகள் இவற்றை பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறார். அதில் ஒரு சில கவிதைகள் மட்டும் உங்களுக்கு சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். டைம் ஆயிடுச்சா? உரையை நிறைவு செய்யலாம் என நினைக்கின்றேன். வேக தடை இல்லை, வேக தடை இல்லை, வேகத்தை குறைக்கிறது சாலையை கடக்கும் மான். இல்லையா? ஏன்னா நம்ம ஆளு வர்றவனுக்கு தான் கண்ணு மண்ணு தெரியாம நம்ம வருவோம், ஓட்டிட்டு வருவோம். 6 அறிவு இருக்கிற ஆளுக்கு தான் அவ்வளவும் இருக்கும். ஆனா 5 அறிவு உள்ளது சரியா இருக்கு. அதனால் வேகத்தடை இல்லை, அதனால் சாலையை கடக்கும் போது வேகத்தை குறைத்து போகிறது மான் என்றால் ஒரு 5 அறிவுக்கு இருக்கின்ற அந்த அறிவு எப்படிப்பட்டது என்பதை அற்புதமாக சொல்கின்றார். இன்னொன்னு நமக்காகவே எழுதப்பட்டது, இந்த புத்தக கண்காட்சிக்காகவே எழுதப்பட்டது. சிலந்தி வலையில் பத்திரமாக இருக்கிறது பழைய புத்தகம். முடிஞ்சு போச்சா? நம்ம பல பேர் வீட்டில் அதான் இருக்கு. புத்தக திருவிழா நடத்திடக்கூடாது, உடனே கிளம்பி வந்து அப்பளம்லாம் வாங்கி சாப்பிட்டு அரங்கத்துக்குள்ள போய் என்னென்ன புத்தகம் வேணுமோ அவ்வளவு வாங்கிட்டு, வாங்கிய புத்தகங்கள் வாசிக்கப்பட வேண்டும். ஆனா நம்ம எதுக்கு வாங்குவோம்? இவ்வளோ புக்கு வாங்கியிருக்கோன்னு புலனத்தில் போடணும், இவ்வளோ புத்தகம் நாங்கள் வாங்கியிருக்கோம்,
நாங்கள் பெரிய வாசிப்பாளர் தெரியுமா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போவோம். சென்ற ஆண்டு வாங்கியது கூட அட்டை கூட பிரிக்கப்படாமல் இருக்கின்ற வீடுகள் பல. அதுல யாரையோ இந்த கவிஞர் பார்த்திருக்காரு, எழுதிட்டார். எப்படி? சிலந்தி வலையில் பத்திரமாக இருக்கிறது பழைய புத்தகம். இது அந்த புத்தகத்துக்கு அழகா இல்லையா? எங்க ஊர்ல ஒரு கவிஞர் இருக்கிறார், மூரான்னு ஒரு கவிஞர் இருக்கிறார். அவர் தான் சொல்லுவார், ஒவ்வொரு புத்தகமும் பல்வேறு வலிகளை தாங்கி கொண்டுதான் பிறக்கிறது. ஒரு குழந்தை போல ஒவ்வொரு புத்தகங்களும் பல வலிகளை தாங்கி கொண்டுதான் பிறக்கிறது. அதனால் முடிந்தவரை அதை மடியில் வைத்து கொஞ்சுங்கள். புத்தகத்தை கொஞ்சுறதுன்னா என்ன? படிக்கிறது. புத்தகம் பத்திரமாக இருப்பது புத்தகத்துக்கு அழகு இல்ல, படிச்சு கிழிக்கணும், அதுதான் அந்த புத்தகத்துக்கு அழகு என்றால் அப்படிப்பட்ட புத்தகங்கள் இருக்க வேண்டும். இப்படி சிலந்தி வலையில் சிறைப்பிடிக்கப்படக்கூடாது என்று கவிஞர் சுரேஷ் ஆறுமுகம் அவர்கள் அற்புதமாக சொல்லி இருக்கிறார். இன்னும் ஒரு விஷயம், மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது தூண்டிலில் சிக்காத மீன் அப்படிங்கிறார். ஒரு தற்காலிக மகிழ்ச்சி இல்லையா? அந்த நேரத்தில் தூண்டில்ல சிக்கலன்னு ஒரு துள்ளு தான், ஆனா எந்த நேரமும் மாட்டலாம் இல்லையா? ஆபத்து நிறைந்த இந்த உலகத்தில் எந்த விதமான சிக்கல்களிலும் மாட்டிக்கொள்ளாமல் தப்பித்து வருவது என்பதே ஒரு பெரிய சாதனை தான் என்றால், இப்படிப்பட்ட அருமையான கவிதைகளை எல்லாம் நம் கவிஞர்கள் நாள்தோறும் படைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கவிதைகளை படித்து அவற்றை பொக்கிஷமாக பாதுகாத்து பகிர்ந்து மற்றவர்கள் படைப்பதற்கு ஊன்றுகோலாக இருப்போம். முடிந்த அளவுக்கு புத்தக கண்காட்சிக்கு வருகின்ற, திருவிழாவுக்கு வருகின்ற பெரியவர்கள் புத்தகங்களை வாங்கி வாசித்து பயனடைவோம் என்று சொல்லி, இதுதான் புத்தக திருவிழாவின் நோக்கமாக இருக்கும். இந்த நிகழ்வில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.